நான் ஃபீனிக்ஸ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இங்கே எல்என்டி பைபாஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போகிற இடத்துல கற்பகம் காலேஜ் சிக்னல் கிட்ட ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே வந்து சைனீஸு, இந்தியன், நம்ம சவுத் இண்டியன் எல்லா ஃபுட்டும் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி ஆம்பியன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கு, ஒரு ஃபவுண்டைன் செட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நீங்கள் ஒரு ப்ரொஜெக்டில் ஐபிஎல் மேட்சஸ்ஸு, வேறு ஏதாவது சினிமாஸு அதெல்லாம் பார்க்கறதுக்கு உண்டான ஆப்ஷன் வச்சுருக்கோம். பார்ட்டி ஹால் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் ஏதாவது உங்கள் வீட்டில் ஏதாவது பர்த்டே ஃபங்க்ஷன், ஏதாவது சின்ன சின்ன பார்ட்டிஸ் ஒரு 50 பேர்லேருந்து 200 பேர் வரைக்கும் வர மாதிரி ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் ப்ரீ புக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பஃபே சிஸ்டமாகவே நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கான செட்டப்ஸும் பண்ணியிருக்கோம். உட்காரத்துக்கு இந்த பக்கமே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு நல்ல ஆம்பியனோடு உட்காந்து சாப்பிடக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்கிற ரெஸ்டாரண்ட் எதுவும் எங்களுக்கு கண்ணில் படலை. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். நல்லபடியாக எல்லாத்துக்கும் நல்ல ஃபுட்டு கொடுக்கணும். அங்கே சைனீஸும் இருக்கணும், இந்தியனும் இருக்கணும், சவுத் இண்டியனும் இருக்கணும். என்ன நினைக்கணும் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்களோ அது எல்லா பொருளும் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸ்பெஷலி மலேசியா, சிங்கப்பூர்லேருந்து கூட சில ஃபுட்டெல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கோம். மலேசியன் டிஷ்யூன்னு சொல்லி மைதாவில் செய்யக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அது வந்து கோயம்புத்தூரில் எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் நான் பார்த்ததில்ல. அது கூட நம்ம ரெஸ்டாரண்ட்டில் ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கோம் நாங்கள். ஸோ நல்ல ஃபுட்டு, நல்ல ஆரோக்கியமான உணவு அளிக்கிறதுல நாங்கள் ஒரு திருப்தி அடையணும்னு நினைக்கிறோம். ஆஃப்டர்நூன் லஞ்சு இந்தியன் மீல்ஸும் இருக்குது, சவுத் இண்டியனும் இருக்குது, நார்த் இண்டியனும் இருக்குது. நைட் பார்த்தீங்கன்னா டின்னருக்கும் அதே தான். சவுத் இண்டியன் ஃபுட் வேணாலும் சாப்பிட்லாம், நார்த் இண்டியன் வேணாலும் இருக்குது, சைனீஸும் இருக்குது. ஸோ எல்லா ஃபுட்டும் எனி டைம் கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஈவினிங் டைமில் பர்கர், கேஎஃப்சி சிக்கனு, ஜூஸஸ்ஸு, மில்க் ஷேக்கு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கும் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். ஒரு கார்டனில் உட்காந்து சாப்பிட விருப்பப்படுறவங்க அப்படி சாப்பிட்லாம், ஏசியில் உட்காந்து சாப்பிட விருப்பப்படுறவங்க அப்படி சாப்பிட்லாம், இல்லை ப்ரொஜெக்டில் மேட்ச் பார்த்துட்டே உட்காந்து சாப்பிட்ணுன்னாலும் சாப்பிட்லாம், இல்லை ஹட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்து சுற்றி பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து பைபாஸ் வரைக்கும் எல்லாம் தெரியும், பார்த்து ரசிச்சிட்டே சாப்பிட்ணுனாலும் சாப்பிட்லாம். அதுக்கு உண்டான ப்ரொவிஷன் எல்லாமே பண்ணியிருக்கோம். கைதேர்ந்த சிறந்த மாஸ்டர்களை கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக நாங்கள் டெய்லி சாப்பிட்டு பார்த்து நல்ல மாஸ்டர் செலக்ட் பண்ணி அவங்களோட சுவையில் தான் மக்களுக்கு பரிமாற காத்துட்ருக்கோம். ஸோ வரும் வாடிக்கையாளர்கள் ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறோம். நன்றி. வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எல்என்டி பைபாஸ் பக்கத்தில் நம்ம கற்பகம் காலேஜுக்கு பக்கத்தில் எம்டிஎஸ் பேக்கரிக்கு பக்கத்தில் நியர்பையில் ஏஆர்சிக்கு ஆப்போசிட்டில் நம்ம ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிக்கோம். ஃபீனிக்ஸ் ரெஸ்டாரண்ட்டு. நம்ம ஃபீனிக்ஸ் ரெஸ்டாரண்ட் என்ன ஸ்பெஷல்னால், குழந்தைகளுக்கு கேக் வெட்டுறதுக்கு, வேறு பர்த்டே பார்ட்டி, அந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டி அதுகளுக்கு வந்து ஸ்பெஷலாக நம்ம கேக்கு வந்து நம்மளே ப்ரொவைட் பண்ணி ஃபுட்டு அவங்க என்ன ஃபுட்டு எத்தனை பேர் கேட்குறாங்களோ அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு இந்த கேக்கு வந்து நம்ம ஃபீனிக்ஸ் சார்பாக பண்ணி கொடுக்குற மாதிரி நம்ம ஆப்ஷன் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே வந்தால் குழந்தைய வந்து விளையாண்டு ரிலாக்ஸாக மேலே இருந்து நம்ம இந்த குடிலில் மேலே வந்து சுற்றி பார்த்துட்டு நல்லா ஒரு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு போகிற மாதிரி ஆம்பியன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஓப்பனிங் வந்து நம்ம மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர் கார்த்தி அண்ணன், அப்புறம் நம்ம இது என்ன மாவட்டது தளபதி முருகேசன், அப்புறம் நம்ம இந்த ஒன்றிய செயலாளர் எல்லோரும் வந்து இன்றைக்கி சிறப்பாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி வந்து அத்தனை பேர்த்துக்கும் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 இதெல்லாம் போட்டு நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கோம். வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் அது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இங்கே மட்டும் இன்றைக்கி மாலை உணவாக, அதாவது இரவு உணவாக இதை தயார் பண்ணி நம்ம எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக அனைத்து வாடிகளுக்கும் ஃப்ரீயாக பண்ணியிருக்கோம். நான் கொச்சின் பாலக்காடு ரோட்டில் போகிறவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே. கொச்சின் பாலக்காடு பைபாஸில் வந்து போகிறவங்க நம்ம கடையை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கணுன்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம். நன்றி.